வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையில் துறைமுகம் மதுரவாயல் வழித்தடத்தில் அமைய உள்ள டபுள் டெக்கர் எனப்படும் இரட்டை அடுக்கு மேம்பால பணிகள் வேகம் எடுத்திருக்கும் நிலையில் 5570 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை 2027க்குள் முடிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI இலக்கு நிர்ணயித்துள்ளது. சென்னையில் 20.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையப்போகும் இந்த துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலான மேம்பால வழித்தடத்தின் கட்டுமான பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இது சரக்கு மற்றும் நகர் போக்குவரத்து திறனை மேம்படுத்தும் நோக்கில் சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயலுக்கும் இடையே ஒரு முக்கிய உள்கட்டமைப்பு இணைப்பை உருவாக்குகிறது. 5570 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை 2027க்குள் முடிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI இலக்கு நிர்ணயித்துள்ளது. முக்கியமான வடிவமைப்பு மாற்றங்களுடன் இந்த திட்டம் இரட்டை அடுக்கு கட்டமைப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது கொள்ளளவை கணிசமாக அதிகரிப்பதோடு கனரக சரக்கு போக்குவரத்தை உள்ளூர் நகர்ப்புற வாகன போக்குவரத்திலிருந்து பிரிக்கவும் அனுமதிக்கிறது. குறிப்பாக இந்த பாலத்தில் அமைக்கப்படும் மேலடுக்கு சரக்கு போக்குவரத்திற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட உள்ளது. அதாவது மேலடுக்கு கண்டெய்னர் லாரிகள் மற்றும் துறைமுகத்திற்கு செல்லும் சரக்கு வாகனங்களுக்காக பிரத்யேகமாக இந்த மேம்பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நகர போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தொழிற்பேட்டைகளுக்கும் சென்னை துறைமுகத்திற்கும் இடையே தடையற்ற சரக்கு போக்குவரத்தை உறுதி செய்யும். இந்த இரண்டடுக்கு பாலத்தில் கீழடுக்கு நகர போக்குவரத்திற்காக 13 சரிவு பாதைகளுடன் அமைக்கப்படுகிறது. இது நகர்ப்புற போக்குவரத்திற்கு சிறப்பான பங்கு வகிக்கும் வகையில் முக்கியமான இடங்களில் 13 நுழைவு மற்றும் வெளியேறும் சரிவு பாதைகளை அமைக்கப்பட உள்ளது. இது சென்னை முழுவதும் இணைப்பை மேம்படுத்துவதோடு கூவம் ஆற்றங்கரை பகுதிக்கு அருகிலுள்ள முக்கிய நகர சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலையும் கணிசமாக குறைக்கும். நகர்ப்புறங்களில் உள்ள முக்கிய பகுதிகளில் இணைப்பு பாலமாகவும் அமைய உள்ளது. அதாவது சிவானந்தா சாலை, கல்லூரி சாலை, சூப்பர் டேங்க் ரோடு மற்றும் கோயம்பேடு உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் சரிவு பாதைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவை சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் தடையற்ற போக்குவரத்து மற்றும் பயண நேரத்தை குறைப்பதை உறுதி செய்கின்றன. அதிநவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய கம்பி தாங்கு பாலங்களும் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் நேப்பியர் பாலம் போன்ற முக்கிய சந்திப்புகளில் நவீன கம்பி தாங்கு பாலங்களை உள்ளடக்கியுள்ளது. இது கட்டமைப்பு வலிமை, நீடித்த உழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு சவாலான நகர்ப்புற மற்றும் நீர்வழி பாதைகளில் தடையற்ற இணைப்பையும் உறுதி செய்கிறது.